எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பகலும் அறிவாகி நின்றவர்க்கே சொல்லும் பொருளும் சுமை காண்பராபரமே. எச்சில் என்று பூவை இகழ்ந்தோக்கு உனை போக்க அச்சிலையும் கிள்ள படுமோ பராபரமே. அந்த கரணம் அடங்க துறப்பதுவே இந்த துறவின் நந்தாய் பராபரமே. தன்னை அறிந்தால் தலைவன்னில் பற்றளவு பின்னை ஒரு பற்றும் முன்பு பேசாய் பராபரமே. அன்பால் கரைந்து தண்ணீராறு கண்ட துணியாருக்கும் பால் வர வழிதான் உண்டோ பராபரமே. தன்னை அறிந்தருளே தாரகமானிப்பதுவே உன்னை அறிதற்குதாயம் பராபரமே. கற்ற கலையால் நிலைதான் காணுமோ காண்பது எல்லாம் அற்ற இடத்து வெளியமன்றோ பராபரமே. கண்மூடி கண்விழித்து காண்பதுண்டோ நின்னருவாம் என்மூடி எல்லாம் வெளியாம் பராபரமே. நேரே நினதருள் என் நெஞ்சை கவரின் ஒன்று பாரின் சுகமும் படைப்பேன் பராபரமே. நான் காண வேண்டி மலையேறல் நோக்கும் உண்மை நான் காண பவமிசை நாட்டம் பராபரமே. தாய்மான சுவாமிகள் அருளிய திருப்பாடல் திரட்டில் பராபரக்கண்ணி என்ற தலைப்பில் 10வது 10 பாடல்களின் பொருள் இவை. அல்லும் பகலும் அறிவுருவாகி நின்றவர்க்கு சொல்லும் சொல்லினது பொருளும் சுமையாகும். எச்சிலாய் விட்டதென்று பூவை இகழ்ந்தவர்களுக்கு உன்னை அர்ச்சித்து வணங்க பச்சிலையும் கிள்ளல் தகுதியாமோ. மனம் ஆதி அந்த காரணங்கள் ஒடுங்கும்படி துரத்தலே எவ்வகைப்பட்ட பொருள்களையும் துரத்தலிலும் நன்மையாம் எந்தையே. தன்னை இன்னார் என்று உணர்ந்தால் தலைவன் மேல் பற்று உண்டாரன்றி மற்றொரு பற்று உளதாமோ சொல்லாய். அன்பினால் உருகி தமது கண்ணீர் ஆற்றிக் கண்ட புண்ணியவான்களுக்கு உன்னெடுத்து வருவதற்கு வழி உண்டோ. தன்னை அறிந்து திருவருளை தாரமாக கொண்டு திருவருள் நிலையில் நிற்றலை உன்னை அறிவதற்குரிய உபாயமாகும். கற்ற கலைகளில் உணர்ச்சியால் பொருநிலை வெளியாமை காணப்படுவன எல்லாம் அற்று ஒளிந்த இடத்தில் அல்லவோ வெளியாகும். கண்மூடியம் கண் விழித்தும் பொருளை காணல் உண்டோ. என் திருவுருவாகிய ஆகாயம் கவிந்து கொண்டால் யாவும் வெளியாகும். உன் திரு அருளானது நேராக என் மனதை கவர்ந்து கொண்டால் வேறொரு பொருளையும் பார்க்க மாட்டேன், ஆனந்தத்தை அடைவேன். உன்னை நான் காணும் பொருட்டு பாவனை செய்கின்ற பாவனையானது ஆகாயத்தை காண விரும்பினேன் மலையேறுதலுக்கு நிகராகும் என்பன இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.